எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை விளக்குகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது திரைத்துறையா பொதுமக்களா என்ற ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடனே அதுக்கு தெரிஞ்ச மொழி எதுன்னு சொன்னீங்கன்னா அழுகதான். அப்படி அழுதாதான் அந்த குழந்தை எல்லாரும் நல்லா பிறந்திருக்கானே, அப்பா அழுதுட்டானப்பா, இனிமே பேசிடுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அது முதல்ல பிறந்தோடனே முதல்ல சொன்ன அழுகை அழுதுச்சுங்கிறதுக்காக பெருமைப்பட்ட பெற்றோர்கள் அது வளர்ந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? முதல்லையும் அழுதான், சாகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான், நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அழுதான், சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை சிரிக்கணும், மற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனால அழகான மழலையை கேட்பது, இனிமையான இசையை கேட்பது, அந்த செவியில் உணரக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அது ஒரு தனி சுவை. அந்த செவியில் உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதுதான் மொழி. அந்த மொழியில் மிகப்பெரிய நமக்கு மகிழ்ச்சியை தருவது நமது தாய்மொழி. அந்த தாய்மொழியினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல நீங்க போய் பாருங்க, தமிழையா உள்ள வரும்போது என்ன சொல்றான்? பையங்கெல்லாம் எந்திரிச்சு காலை வணக்கம் ஐயா அப்படிங்கிறான். சயின்ஸ் ஆச்சார் வராரு, குட் மார்னிங் சார் அப்படிங்கிறான். இந்த பிரிவினைய அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஏன் எல்லா ஆசிரியர்களும் வரும் பொழுது காலை வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? லண்டன்ல இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரத்துல எந்த ஆசிரியராவது வரும்பொழுது, பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் வரும்போது கூட குட் மார்னிங் சார் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய பிரெஞ்சு மொழியில் அவர்களுக்கு வணக்கம் சொல்வதே இல்லை. நம்ம நாட்டில் பாருங்க, தமிழ் வாத்தியாருக்கு மட்டும்தான் காலை வணக்கம் ஐயா. தமிழ் ஆசிரியரை பார்க்கும்போது வணக்கம் ஐயா அப்படிங்கிறான். எங்களை மாதிரி அறிவியல் ஆசிரியர் போறப்ப குட் மார்னிங் சார் அப்படிங்கிறான். ஆங்கில ஆசிரியர் போறப்ப அவனுக்கு குட் மார்னிங் சொல்ல தெரியாட்டி கூட இந்த இரண்டு கைகளையும் நெஞ்சுக்கு நேரே வைத்து குவிப்பது என்ற எதற்கு அடையாளம் என்று சொன்னால், என் மனதார உனக்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன் என்பதற்காகத்தான் இரு கரங்களையும் நெஞ்சுக்கு நேரே வைத்து வணக்கம் சொல்லி பழகியவன் நமது தமிழன் மட்டுமே ஒழிய வேற யாரும் கிடையாது. இது மாதிரி பண்பாடுகளும் கலாச்சாரம் இவைகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால் அதுதான் மொழி. இந்த மொழி, நமது தாய்மொழியான இந்த தமிழ் மொழி இன்று சிதைவடைந்திருக்கிறது அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எது காரணம்? திரைப்படத்துறை தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு பேர், இந்த பக்கம் ரெண்டு பேர் என்ன பேச வந்திருக்காங்கன்னா, திரைத்துறை என்னையா செய்ய, பொதுமக்கள் தானே அன்னைக்கு தமிழ் மொழி மேலேயே ஒரு அக்கறையே இல்லாம இருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்காக இந்த பக்கம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல தமிழனே 3-4 பிரிஞ்சிருந்தவன். இன்னைக்கும் பாருங்க, இந்த சென்னையில இருக்கவங்க எல்லாம் பல்லவர்களாம், தஞ்சாவூர் பக்கம் இருக்கவங்க எல்லாம் சோழர்கள், மதுரை பக்கம் இருக்கவங்க எல்லாம் பாண்டியர்கள், அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சேரர்கள், கோயம்புத்தூர் அந்த ஏரியா. அது பெரிய போக்குவரத்து கழகம் அமைச்சாங்க. பல்லவன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம், சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு என்னன்னு கிடைக்கல, அதனால பார்த்தாங்க சுதந்திர போராட்டத்தில் யார் ஈடுபட்டது, கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம். உடனே அந்த பக்கம் கன்னியாகுமரிக்கும் கட்டபொம்மனுக்கும் என்னையா சம்பந்தம், எங்களுக்கு வேற ஆள போடியா அப்புறம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நமக்கு பிரிச்சு கொடுத்த நேசமணி அப்படிங்கிற ஒரு பேர்ல போக்குவரத்து கழகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அப்படி பிரிஞ்சு போறத பார்த்தா, உடையார் போக்குவரத்து கழகம், நாயுடு போக்குவரத்து கழகம், நாடார் போக்குவரத்து கழகம், செட்டியார் போக்குவரத்து கழகம், 24 மாதம் தெரியார் செட்டியார் போக்குவரத்து கழகம், கோமடி செட்டியார் போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு கொண்டு போயிடுவாங்க போல இருக்குன்ட்டு, நல்ல வேலை இந்த அரசு ஒரு நேரத்தில் அதை பூரா நிப்பாட்டிருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தன் மதுரைக்கு பொழைக்க போயிருக்கான். எப்ப? சேரன் பாண்டியன்லாம் இருந்த காலத்துல. தஞ்சாவூர் இது சோழ நாடு, மதுரைங்கிறது பாண்டிய நாடு. அங்க போயிருக்கான் பொழைக்க. நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க மதுரைக்கு பொழைக்க வந்திருக்கேன். நாங்கெல்லாம் பாண்டிய நாட்டுக்காரங்க, நீ சோழ நாட்டுல இருந்து இங்க பொழைச்சிருவியா? டே ஏயா, எங்க இருந்து யாரு பொழைக்க வந்தா என்னையா, தமிழன் தானையா அப்படின்னு இருக்கான். அதெல்லாம் கிடையாது. நீ எங்க பிறந்த? தஞ்சாவூர்ல. அப்ப நீ சோழன் தான். நீ எங்க? நான் மதுரையில பிறந்தேன், அப்ப நான் பாண்டியன். நீ இங்க பொழைக்க வரக்கூடாதுன்னு
அவன் அப்பயே ஒரு கேள்வி கேட்டிருக்கான், தமிழை எவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவங்கிறதுக்கு அன்னைக்கே ஒரு உதாரணம் நடந்துச்சு. என்ன கேட்டான் தெரியுங்களா? கிருஷ்ண பரமாத்மா எங்க பிறந்தார் அப்படின்னா, ஜெயில்ல, சிறைச்சாலையில பிறந்தார். அவர் சிறைச்சாலையில பிறந்தாருங்கிறதுக்காக சிறைச்சாலையினுடைய அதிகாரியாக அவர் இருந்தாரு. இயேசு பெருமான் எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்துல. அவர் என்ன மாடா மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு? அவர் இந்த உலகத்துக்கு எவ்வளவு நல்லது சொன்னாரு. நான் சோழ நாட்டுல பிறந்தா, சோழ நாட்டுல பிறந்தவன் ஏயா எனக்கு முத்திர குத்துறன்னு அன்னைக்கு அவன் கேட்டான். உடனே அவன் சொன்னான், வேணாம்யா, நீ எங்க வேணாலும் பொழைச்சுக்கையா, தமிழன் தாயா, எங்க வேணாலும் நீ வாழ்ந்துக்கையா அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அன்னைக்கே இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் மறைந்து தமிழ் என்ற ஒரு குடையின் கீழ் நாம் வாழ்ந்து இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த கட்டாயத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. தமிழ் மொழியின் மீது மிகப்பெரிய பற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழகத்திலும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்க இருக்கிறது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பது திரைத்துறையா பொதுமக்களா என்ற அணியில் பொதுமக்களே என்ற அணிக்கு தலைமை தாங்கி தனது கருத்துக்களை வழங்க கவிஞர் நந்தலால் அவர்களை அழைத்து என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன். தமிழ் புத்தாண்டில் எதிரே அமர்ந்திருக்கிற தமிழர்களை நெஞ்சார மனதார வணங்குகிறேன். என்னங்க திரைப்படத்தை குறை சொல்ல 2 பேர் வந்திருக்கிறாங்க. நான் மக்களை சொல்றேன், ஒரு காலம் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவங்க. நான் கேட்கிறேன், ஒரு காலத்துல எப்படியா தான் விரும்புற நடிகனுக்கு பட்டம் கொடுத்தான்? புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், நடிகர் திலகம், நடிகர் திலகம், லட்சிய நடிகர். நான் ஒருத்தனை, அவர் என்ன லட்சியம் இருந்துச்சு கடைசி வரை யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவர் லட்சிய நடிகர் அப்படின்னு சொன்னான். நான் கேட்கிறேன், தான் விரும்புற நடிகனுக்கு கூட தமிழில் பட்டம் கொடுத்து கொண்டிருந்த தமிழன் இன்னைக்கு என்ன பட்டம் கொடுக்கிறான்? சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், மெகா ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் என்று ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்குல்ல தமிழ்நாடு. யாரோ 2 பேர் அமெரிக்கா போறது, 2 கோடி பேர் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க. ஐயா, இவனுக்கு என்ன புரியுது? நாங்க தமிழுடைய பெருமை புரியுதா? தமிழ் எத்தனை மகத்தான சிந்தனை மிகுந்த மொழி தெரியுமா? நான் திருச்சிக்காரன். கல்லணை உலகில் இருக்கிற பழைய அணை இன்று கல்லணை மட்டும்தான். யாரும் தயவு செய்து குறைச்சு மதிப்பிடாதீங்க தமிழனுடைய பேராற்றலை. உலகில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியில் கட்டப்பட்ட உலகின் மிக பழைய அணை தமிழன் கட்டிய கல்லணை. அந்த கல்லணையில் நடுவரவர்களே, அதனுடைய உயரம் 18 அடி. கரிகாச்சோழன் கட்டும் போது அதனுடைய நீளம் 1080 அடி. ஓடிக்கொண்டிருந்த ஆத்துல ஒரு கட்டுமானம் கட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? அது கொண்டு சிமெண்ட் கலவை எல்லாம் போட்டவன் கீழே இருக்கிற அந்த அஸ்திவாரத்தை போடல. என்ன டெக்னாலஜி, எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு தெரியுமா? தரையில கால் வச்ச முன்னுக்கு ஓடுற தண்ணியில காலு கீழே மண்ணு பறிக்கும்ல, காலு கீழே எழுந்தும்ல, அதுதான் தொழில்நுட்பம். ஒரு வெயிட்டான கல்ல போடுறான், உள்ளார போகுது, அது மேல இன்னும் ஒரு கல்லு இன்னும் கீழே போகுது. இப்படி கல் மீது கல் போட்டு கட்டப்பட்ட 18 அடி அதனுடைய கட்டுமானம் 1080 அடி. அதனுடைய நீளம் 2000 வருஷமா அப்படியே நிலகொண்டு நிக்குது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நைல் நதியின் முதல் அணை கட்டப்பட்டது. மறந்துடாதீங்க தயவு செய்து, நைல் நதியின் முதல் அணை இந்த தொழில்நுட்பம் கொண்டு கட்டப்பட்டுச்சு. ஆனா அந்த தமிழ் அவ்வளவு சிறந்த தமிழ்ங்க. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்தியாவிலேயே 1வது வகுப்பு முதல் முனைவர் பட்டம் வரையிலும் தமிழ் மொழி படிக்காமலேயே ஒருவன் எல்லா வகுப்புகளுக்கும் போக முடியும். வேற எந்த மொழியிலும் இந்த வாய்ப்பு இல்லை என்பதை நான் இந்த மன்றத்தில் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நான் கேட்கிறேன், சினிமா ஒரு விளையாட்டுங்க. நான் சாமியை கும்பிடும் போது கூட நீங்க தமிழ் இல்லைங்க. யோசிச்சு வேண்டாமா? நான் கோயிலுக்குள்ள போறேன், எழுதி வச்சிருக்கிறான், இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்று. நான் கேட்கிறேன், ஒரு டீ கடை 10 டீ கடை வரிசையா இருக்கு, ஒரு டீ கடையில் எழுதி வச்சிருக்கிறான், இங்கும் டீ குடிக்கலாம். எவனாவது குடிப்பானாயா அந்த கடையில? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், நீ கும்பிடுற சாமிக்கு தமிழ் புரியாதுங்கிறது உண்மையானால் கோயிலுள்ள போற எழுதி வச்சிருக்கிறான், பாத அணிகளை இங்கே விடவும் என்று பைந்தமிழ் என்னை அழைக்கிறது. இன்னும் கோயிலுக்குள் நுழைகிறேன், அர்ச்சனை சீட்டு இங்கே கிடைக்கும் என்று அம்பு குறியிட்டு நம்பி செல்கிறது நிர்வாகத் தமிழ். இன்னும் கோயிலுக்குள் போகிறேன், தட்சணை தாங்கோ என்று ஒரு காரிய தமிழ் கை நீட்டுகிறது. இன்னும் கோயிலுக்குள் போகிறேன், உண்டியல்
என்று தனித்தமிழ் வாய்பிளக்கிறது. ஆனால் ஆண்டவன் முன்பு நிற்கிறேன், அங்கு மட்டும் சமஸ்கிருதம். நான் கேட்பானா மாட்டேன் ஐயா, ஆண்டவன் முன்பு மட்டும் சமஸ்கிருதம், எங்கள் கைப்பொருளை கறக்க மட்டும் கன்னி தமிழா என்று ஒரு உணர்ச்சியுள்ள தமிழன் கேட்பானா மாட்டானா என்று யோசிக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். எனக்கு ஒன்று சினிமாவை பற்றிய பேச்சே எனக்கு இல்ல, அது ஒன்றும் இல்லை. நான் சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, தயவு செய்து நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு, சினிமா என்பது பிம்பம், பொதுமக்கள் என்பது அசல் நிஜம். என்னைக்காவது பிம்பத்தை திருத்த விரும்பினால் என்னைக்கு அசல் திரும்புதோ அன்னைக்குத்தான் பிம்பம் திரும்பினே தவிர பிம்பங்கள் திரும்பி அசல் திரும்பியதாக வரலாறே இல்லை, வரலாறே இல்லை. நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு இலக்கியம் கண்ட தமிழன் ஐயா தமிழன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது நம்புகிறானே, அதுதான் அடிப்படை கோளாறு என்று சொல்லி வாய்ப்பை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுமக்கள் தான் இன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் தடையா இருக்கிறார்கள். திரைப்படம் என்னையா செஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். நல்ல கேள்விதான் அது. அவர் அதுக்கு வைத்த வாதங்கள் ரொம்ப அருமையான வாதங்கள். உண்மையிலே இன்னைக்கு மலையாளத்தில் வரக்கூடிய தமிழ் படங்களுக்கு, இது மலையாள படங்களுக்கு கூட நம்ம தமிழ் மொழிக்கு வந்தோன்னா அதுக்கு என்னென்ன மொழிபெயர்ப்பு போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம ஆளு மழு அப்படின்னு ஒரு மலையாள படம் வந்துச்சு. அந்த மழு என்ற வார்த்தைக்கு தமிழ் சொல் கோடரி அப்படின்னு பொருள். ஆனா நம்பால் அதை எப்படி வித்தான் தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள மாமனாரின் இன்ப வெறி அப்படின்னு போட்டு விட்டான். காரணம், அந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு இன்னைக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி செஞ்சு அதை போய் ஆர்வமா பார்த்தது யாரு? பொதுமக்களா, அது வேற யாரு அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு உண்மையிலே நாம் அனைவரும் பெருமைப்படத்தக்க ஒரு மிகப்பெரிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்த அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் உலக அதிசயங்களில் ஒன்றாக இன்று எல்லோராலும் வாக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் யாராவது அதில் வாக்களிக்க நீங்கள் மறந்திருந்தால் அதை வாக்களித்து உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு உலக அதிசயத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தமிழர்களாகிய நமது கையிலே உண்டு என்பதை இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் சொல்றேன். இந்த செய்தி இத்தனை பேருக்கு தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கான். காரணம் என்னன்னா, தமிழ் மொழியை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழர்கள் இன்று விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. திரைப்படம் என்ன செஞ்சு பாவம், திரைப்படத்தில் அழகான தமிழ் மொழியை வச்சு எம்புட்டு பாட்டு பாடியிருக்கிறாங்க. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. ஒரு பெண்ணை தமிழகத்துக்கு உருவப்படுத்தி பாடினது சினிமா இல்லையா? சினிமாவையா குற்றச்சாட்டு சொல்றீங்க? பொதுமக்கள் அது மேல ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்கன்ட்டு ரொம்ப வேதனையோட சொன்னாரு. இல்லை, திரைத்துறை தான் அப்படிங்கிற அணிக்கு வாங்க பெரும் புலவர் அரங்க நெடுமாறன். அடே அப்பா, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பட்டிமன்ற நடுவர்களிலேயே வயதில் இளமையான, அறிவான, அழகான நடுவர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இப்படியும் ஒரு பட்டிமன்றத்தை ரசிக்க முடியும் என்பதற்கு சான்றாக மலர்ந்த முகங்களோடு எங்களுக்கு முன்னாலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான விஜய் டிவி பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். கேள்வியை பாருங்க, அவரு என்னென்ன கேட்கிறாரு. சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ஏன் பேர் வைக்கிறேன்னா, சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ங்கிற பேரை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போனதே இந்த சினிமா நடிகர்கள் தானையா. பொதுமக்கள் என்ன பண்ணுவான்? இங்க பாருங்க, மேடையை பாருங்க. பொதுமக்கள் பக்கத்துல தமிழ் இருக்கு, திரைத்துறை பக்கத்துல ஆங்கிலம் இருக்கு. இவங்களே சொல்லிட்டாங்களேயா, திரைப்படத்துலதான் தமிழ் கொலை செய்யப்படுது, மக்கள் மத்தியில மக்கள் என்ன பண்ணுவான்? அவங்களே ஒரு தீர்ப்பு அழகா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனையா, பாட்டு வைக்கிறான், மாப்பிள்ள தாலி கொண்டு போறாரு, கட்ட போறப்ப பாட்டு வைக்கிறான். காதல் பிசாசு, காதல் பிசாசு, ஏதோ சௌக்கியம் பருவாய். அது என்னங்க பருவாயில்லைன்னா என்ன அர்த்தம்? பருவாயில்லை, தழும்பா இல்ல, காயமா என்ன பரவாயில்லைன்னு சொன்ன என்ன? நீ விடுங்க, ஒரு எழுத்து தானே தப்பா பாடிட்டாரு, விடுங்க.
தமிழையே தான் மாற்றி அப்படியே வேற மொழியில பாடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு எழுத்து தானே தப்பா பண்ணார், பரவாயில்லை அப்படின்னாரு, அவ்வளவுதானே. வாத்தியார் பயில பார்த்து கேக்குறாரு, 18ம் 16ம் 18ஐயும் 16ஐயும் கூட்டினால் என்ன வரும்னா பையன் காதல் வரும்ங்கிறான். என்ன அவன் காதல் படம் பார்த்து கெட்டு போனவன். காதலிக்கிறதுக்கு வயது வேண்டாமா? மொழியையும் கலாச்சாரத்தையும் எவ்வளவு கேவலமா கெடுப்பீங்களோ அவ்வளவு நீங்க கெடுப்பீங்க. தமிழ்நாட்டுல தமிழ் படத்துக்கு தமிழ்ல பேர் வைன்னு சொல்றது குற்றமாயா? தமிழ் மக்களை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே. இந்த உலகத்திலேயே ஒரு மொழியை காப்பதற்காக தீக்குளித்த ஒரே இனம் தமிழ் இனம் இல்லவா? பொதுமக்களை ஏன் குறை சொல்றீங்க? எந்த நாட்டிலேயாவது உண்டா? பொதுமக்கள் தமிழுக்காக உயிரை கொடுப்பாங்க. எங்க பயலே கவிதை எப்படி எழுதுறான் தெரியுங்களா? நான் இலக்கணம் நடத்தினேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்துன்னு இதை வச்சே கவிதை சொல்றேன் பாருங்க. நான் சொல்றான், அவன் காதல் கவிதை எழுதுறான். காதலியை பார்த்து, நீயோ என் உயிரெழுத்து, நானோ உன் மெய்யெழுத்து, நாம் இருவரும் உயிர்மெய் எழுத்து ஆவதற்கு இடையூறாக உன் அப்பன் ஆயுத எழுத்தாக வருகிறானேங்கிறான். ஒரு வக்கீல் தவறு செய்தான்னா நீ 6 அடி உயரத்துக்கு போயிடணும். ஒரு டாக்டர் தவறு செய்தனா 6 அடி நீ உள்ள பூமிக்கு உள்ள போயிடணும். ஆனால் கலாச்சார ஊடகங்கள் தவறு செய்தால் ஒரு சமுதாயமே கெட்டு போய்விடும். அதைத்தான் இன்றைய தமிழ் திரைப்படங்கள் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? பயம், தமிழ்ல பேர் வைக்க பயம். ஐயா, எங்கிட்ட எங்க பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்படிதான், யாராவது வாத்தியார்களோட சண்டை வந்தா என்ன பண்ணுவா, டக்குன்னு பாக்கெட்ல பர்ஸ் இருக்கும், அதை எடுத்து பாப்பாரு, அப்புறம் உள்ள வச்சுக்குவாரு, அப்புறம் சண்டை இப்படியே பாத்துட்டு இருப்பாரு. நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன வாத்தியார்களோட சண்டை வந்தா பர்ஸ் எடுத்து பாக்குறீங்க, என்னையா இருக்குன்னு பர்ஸை வாங்கி பார்த்தா அதுல அவர் பொண்டாட்டி படம் இருந்துச்சு. அதை ஏன் பாக்குறேன்னா, சண்டை வந்த உடனே இவர் என்ன நினைப்பாரா, பொண்டாட்டி படத்தை எடுத்து பார்த்துட்டு உன்னையே சமாளிச்சுட்டேன், இவனை சமாளிக்க முடியாதா அப்படின்னு நினைப்பாரா, பயம் போயிடுமா. இந்த சென்னையில காந்தி வந்து பேசினப்ப பாரதி அந்த கூட்டத்தில் இருந்தாரியா, காந்தி ஆங்கிலத்தில் பேசினாரு. ஆங்கிலத்தில் பேசினப்ப பாரதி ஒரு கடிதம் எழுதினாரு. காந்திக்கு என்ன எழுதினாரு தெரியுமா? மிஸ்டர் காந்தி, சென்னைக்கு நீங்கள் வந்திருக்கின்ற போது ஆங்கிலத்தில் நீங்கள் பேசியிருக்க கூடாது. ஒன்று உங்களுடைய தாய்மொழியாகிய குஜராத்தியில பேசியிருக்கணும், அல்லது பொதுமொழியாகி இந்தியிலாவது பேசியிருக்கணும், அல்லது என்னுடைய தாய்மொழியாகிய தமிழிலேயாவது பேசியிருக்க வேண்டும். நீங்க ஆங்கிலத்தில் பேசியது தவறுன்னு எழுதினாரு. அதுக்கு காந்தி பதில் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? நான் அடுத்த முறை சென்னை வந்தால் தமிழில் பேசுவேன் அல்லது என் தாய்மொழியில் பேசுவேன் அப்படின்னு எழுதிட்டு கீழே குறிப்புன்னு எழுதினாரு. என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்க வேண்டாம். ஆனா அதுக்கு பாரதி ஒரு பதில் கடிதம் எழுதலாம் பாத்தீங்களா? அவன் என்ன எழுதினா, நான் ஆங்கிலத்தில் எழுதினது தவறு இல்லை. ஏன் ஆங்கிலத்தில் அந்த கடிதத்தை எழுதினேன் என்றால், எனக்கு பிடிக்காத செயல்கள் நடக்கின்ற போது என் உணர்ச்சிகளை ஆங்கிலத்தில் தான் நான் வெளியிடுவேன், அதற்காக எழுதினேன். அப்படியெல்லாம் தமிழை காத்தவையா தமிழை. பொதுமக்களை ஏன் குறை சொல்றீங்க? பொதுமக்கள் என்ன பண்ணுவான், நீங்க நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசுறீங்க, பாட்டுல ஏதாவது தமிழ் இருக்கா? ஜீன்ஸ் பேண்ட் போட சொன்னியே, போட்டனே, ஜிம்முக்கு தான் போவ சொன்னியே, போனனே, புல்லட்டில வர சொன்னியே, வந்தனே, கைய விட்டு ஓட்ட சொன்னியே, செஞ்சனே, செயலுன்னு நான் நினைச்சேன், என்ன ஸ்ட்ரெச்சரில் ஏத்தி பூட்டியே. இது ஏதாவது தமிழ் இருக்கான்னு பாருங்க. ரிக்ஷா இழுத்தாலும் ரிச்சா வாடவ, எங்க தமிழ் இருக்கு சொல்லுங்க? நீங்க கலாச்சாரம் மாறுங்க, உடைய மாத்தீங்க, வேணான்னு சொல்லப்ப ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, அதை பத்தி ஒன்னும் குறை சொல்ல. ஜீன்ஸ் பேண்ட்னா எவ்வளவு அழுக்காவதோ அவ்வளவு தூரம் சில எங்க ஊர்ல ஒரு மண்டலத்துக்கு ஒரு மண்டலம் தான் துவைக்கிறான், 40 நாளைக்கு ஒரு தடவை தான் துவைக்கிறான். அதை பத்திலாம் நாங்க ஒண்ணுமே சொல்ல. எங்க தாத்தா குடுமி வச்சிருந்தாரு, நான் கிராப் வச்சிருக்கேன், அது பிரச்சனை இல்ல. அப்படிதான் நாமக்கல்ல ஒருத்தன் என்ன பண்ணா, என்னுடைய கோழி பண்ணையில எவன் வந்து நிக்கிறானோ அரை மணி நேரம் நின்னா அவனுக்கு 1000 ரூபாய் தரேன்னா. கோழி பண்ணக்குள்ள நீங்க நிக்கவே முடியாது 10 நிமிஷம் கூட. நம்ம ஜீன்ஸ் பேண்ட் சொன்னிச்சு அரை மணி நேரம் என்ன 3/4 மணி நேரம் நான் நிக்கிறேன்னு. இந்த ஜீன்ஸ் பேண்ட் போய் கோழி பண்ணையில நின்ன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? கோழிகள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க உங்களுடைய கலாச்சாரத்தை சொல்ற அழகா சொன்னார் நடுவர். ஆங்கிலேயன் வணக்கம் செய்யறப்ப கை வெளியில இருக்கும் இல்லையா, வெளியில இருக்கும். அராபியன் வணக்கம் செய்யறப்ப கை உள்ள இருக்கும். தமிழன் வணக்கம் செய்கின்ற போது 2 கையும் சேர்ந்து இருக்கும் என்பது கூட எப்போதும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தமிழர் இருந்தானே. ஒரு கவிஞர் சொன்னானே, திரைப்பட கவிஞர், நாங்கள் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுகின்ற போது எலும்பு துண்டுக்கு அலைகின்ற நாய்களை போல பாட்டு எழுதி கொண்டிருக்கிறோம். அந்த பாவ விமோச்சனத்துக்காகத்தான் நாங்கள் அவதார புருஷர்களை எழுதி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு திரைப்பட பாடலாசிரியரே சொன்னார். பொதுமக்கள் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவது தெரியாமல் செய்கின்ற தவறு,
திரைத்துறையினர் செய்வது தெரிந்தே வேண்டும் என்றே என்னுடைய தமிழ் மொழியை கெடுப்பதற்காக செய்கிறார்கள். ஆகவே திரைத்துறையினர் என்ற தீர்வு தர வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்களை மனமாற வாழ்த்தி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைத்துறையினர் தெரிந்தே தமிழை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏதோ அறியாமையில் தங்களுடைய என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னார். அப்படி இருந்தும் மக்கள் வந்து எத்தனையோ இந்த தமிழ் வளர்ச்சிக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமா, கோயிலில் தமிழ் அர்ச்சனை தான் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கோயிலுடைய கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து நாங்கள் செத்து போவோம் என்று தமிழில் அர்ச்சனைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக இருந்த 2 தமிழர்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளா திரைத்துறையிலிருந்து வந்தவங்களான்னு கேட்டார். நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும். பொதுமக்களே என்ற அணிக்கு வாங்க கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. இந்த அற்புதமான பட்டிமன்றத்தினுடைய நடுவர் உலகமெல்லாம் சென்று நகைச்சுவையை, நல்ல தமிழை, அற்புதமான சிந்தனையை பரப்பி வருகிற எங்களுடைய மரியாதைக்குரிய நகைச்சுவை தென்றல் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பட்டிமன்றத்திலே வாதிட வந்திருக்கிற அன்பிற்கினிய அறிஞர் பெருமக்களே, சென்னையில் வாழ்ந்தாலும் தமிழ் எங்கள் உதிரத்தோடு கலந்து கிடக்கிறது என்கிற உணர்வோடு இங்கே வந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழர்களே, தமிழச்சிகளே, உங்கள் அத்தனை பேரையும் நான் நெஞ்சார முதலிலே வணங்கி மகிழ்கிறேன். அண்ணன் நெடுமாறன் வந்தார், பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டார். அவங்களுக்கு பின்னால தமிழ் இருக்கு பத்தியலா, இது பின்னால இங்கிலீஷ் இருக்கு பத்தியலா. ஏன் இருக்கு? பொதுமக்கள் தங்களுக்கு பின்னால் தமிழ் இருக்கிறது என்கிற உணர்வு கூட இல்லாமல் ஆங்கிலத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே என்பதற்காகத்தான் விஜய் டிவி இப்படி வச்சிருக்கு. அப்புறம் அண்ணன் சொல்றார், இந்த பொதுமக்கள் செய்யறது தெரியாம செய்யற தவறா, சினிமாக்காரவங்க செய்யறது தெரிஞ்சே செய்யற தவறா. உண்மையிலேயே பொதுமக்கள் என்ன தவறு செய்யறாங்கன்னா, நாங்கள் மிகப்பெரிய தமிழ் மரபினுடைய வாரிசுகள் என்பதை தெரியாமலே இவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கில மோகம் பிடித்து அலைகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆங்கிலத்தை பார்த்து ஆங்கிலேயம் கப்பலேறி போன பிறகு இன்னும் ஆங்கிலம் நம்மளை விட்டு போகலையா? நீங்க ஒண்ணு வேண்டாம், பஸ்ல போங்க. அன்னைக்கு ஒருத்தர் தெரியாம காலம் வச்சுட்டேன், அண்ணே தெரியாம காலம் வச்சுட்டேன், தெரிஞ்சு வர மிதிப்பியல காலை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டாப்ல ஒருத்தன் ஏறுறான், ஷூ காலை போட்டு ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான், சாரி அப்படிங்கிறான், ஓகேங்கிறான். இவன் ஒண்ணு வேணாம், தமிழ்ல கேளுங்க, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கியா? ஆமா இருக்கான். எப்படா போறதுன்னு பாக்குறோம். தமிழ்ல நல்லா இருக்கேன்னு கேட்டா சலிச்சுக்கிறான். அதே இங்கிலீஷ்ல கேளுங்க, ஹவ் ஆர் யூ? ஃபைன் அப்படிங்கிறான். ஏன்? 2 பேருக்கு அதுக்கு மேல தெரியாது, அதை வச்சே ஓட்டுறாங்க 2 பேரும். ஹவ் ஆர் யூன்னா ஃபைன் அப்படின்னா, தமிழ்ல கேட்டா மட்டும் உடனே ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே ஓகே, இதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? என்ன கொடுமைங்க? நீங்க சொல்றீங்களே தமிழ் படத்துக்கு தமிழ் பேர் வைக்கணும், நாங்க ஒண்ணு மறுக்கல. ஆனா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற தமிழ் ஊர் பேர்களை தமிழ்ல சொல்றியா நீ? தஞ்சாவூர டேஞ்சூருங்கிற, தூத்துக்குடிய டியூட்டிக்குடியங்கிற, தரங்கம்பாடிய ட்ரங்கு பாருங்கிற. வெள்ளக்காரனுக்கு வராத அவன் ட்ரங்கு பாருன்னா உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க உனக்கு என்னையா தஞ்சாவூர்னு சொன்னா என்ன? நாக்கு சுலுக்கிக்குமா? தமிழ் அப்படின்னு சொல்லவே உடம்புல தெம்பு இருந்தாதான் சொல்லலாம். பல பேர் தமிழ் தமிழ் செத்த பயலுக தமிழ் அப்படின்னு சொல்ற, சொல்லுகிற பொழுதே உதிரம் குதிக்காதா? அப்படிப்பட்ட அற்புதமான மொழியை கையில வச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. நீராறும் கடலுத்த பாட்டுல செயல் மறந்துன்னு வந்துச்சா, செயலை மறந்துட்டாங்க. ஒரு தலைவர் சொல்லிட்டார், இந்தி எங்க பார்த்தாலும் அழிச்சிருங்க அப்படின்ட்டார். ஒரு தொண்டை நேரா போயிட்டான் பேங்க் போய் இந்தி அழிக்க போறேன், எதையும் அழிச்சு கிடைக்க, வேலையை அழிச்சுக்கிட்டு எதையும் அழிச்சிட்டு போடா அப்படின்ட்டார் அவரு. இப்படி சொன்னா எப்படி? வந்து இந்தி எங்க இருக்குன்னு காட்டுங்க. அவன் உணர்ச்சி வசப்பட்டு உடனே போயிட்டே, எது இந்தி எது ஆங்கிலம் எது தமிழ்னே தெரியல. தலைவர் சொன்னார்னா தலைவா பொங்கி வச்சா போய் அழிக்கிறேன் போயிட்டிய. நீங்க நம்ம தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள்ல தமிழ் இருக்காயா? உண்மையிலே நடந்த சம்பவம். முன்னால எல்லாம் தியேட்டர்ல பீடி குடிச்சா வந்து போலீஸ் பிடிச்சிக்கும். அது சின்ன சின்ன விஷயத்தை தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பிடிச்ச உடனே வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அடுத்த நாள் பட்டுக்கோட்டை கோர்ட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டார். அவருக்கு போய் பார்த்தா உள்ள ஒரு கொலைகேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவன் பேர ராமசாமி. ராமசாமி அது கொலை பண்ண ராமசாமி. நம்மால் பீடி குடிச்ச ராமசாமி நேரா போய் நின்ட்டான். பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க வக்கீல் பூரா. இதோ குற்றவாளி கூண்டில நின்று கொண்டிருக்கும் ராமசாமி கட்டிய மனைவியை கொன்ற பாவி. நம்மால் சிரிக்கிறான். எல்லாம் பார்க்க இங்கிலீஷ்லயே ஃபுல்லா பேசிட்டு இது சொல்றாரு, தூக்குல போடுங்கன்றார். நம்மால் அதுக்கும் சிரிக்கிறான். அப்பதான் அந்த முண்டாஸ் கட்டினார் சொல்லியிருக்கிறாரு, என்னையா தூக்குல போட சொல்றாங்க? என்னது தூக்கா? என்னமோ இங்கிலீஷ்ல கசப்புசான்னு பேசிக்கிட்டு இருந்தல. அட பாவிகளை, பீடி குடிச்சாலே தூக்குன்னு சட்டத்தை மாத்திட்டீங்களாடா அப்படிங்கிறான் அவன். நான் யோசிச்சு பாருங்க, நீதிபதி தமிழர்,
பீடி குடிச்சவன் தமிழன், குத்துனவன் தமிழன், செத்தவன் தமிழன், பேசுறது மட்டும் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாரு. தமிழ்னால நம்மளால ஒரு அலட்சியமா நினைக்கிறானே, அதுதானே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்ல, சில பேர் ரொம்ப சங்கடப்படுறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணா, 2 சுழினா 3 சுழினா இருக்கா, ஒரு 5 சுழிக்கு நான் போட்டிருக்கேன். என்னடா என்ன தமிழ் வளரவே கூடாதா, என்ன அப்படியே இருக்கணுமா? இன்னொருத்தன் கேக்குறான், மாப்பிள இந்த தகராறுக்கு சின்னரா போடுறதா பெரியரா போடுறதாடா? இவன் சொல்றான், சின்ன தகராறா இருந்தா சின்னராவ போடு, பெரிய தகராறா இருந்தா பெரியராவ போடு. தமிழாசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த தமிழை விட நம்முடைய நாட்டில் சூரியங்கொட்டைகள் சொல்லிக் கொடுத்த தமிழ் தான் உண்மையிலேயே அதிகம். அன்றைக்கு கண்ணதாசனுடைய பேனாவும் கலைஞருடைய பேனாவும் இளங்கோவினுடைய பேனாவும் ஒரு காலத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்கிற திண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்தது. அதுதான் தமிழை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு காலத்தில் கர்நாடக சங்கீதம் பாடிக்கொண்டிருந்த பொழுது இசைஞானி இளையராஜா என்கிற இசை புயல் உள்ளே கொண்டு வந்து தமிழை கொண்டு வந்து சேர்க்கவில்லையா? என்னென்ன பேசுறீங்க நீங்க? திரைத்துறை செஞ்சதை விட உண்மையிலேயே பொதுமக்கள் இன்றைக்கு உணர்வு இல்லாம இருக்காங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. அதான் நாங்க சொல்றோம், இன்றைக்கும் கூட மக்கள் உணர்வுகளில் தமிழ் வேண்டும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஆங்கிலம் போன பிறகும் நம்முடைய அடிமை உடம்புக்குள்ள சர் போயிருச்சு, ஏகப்பட்ட சர் போயிருச்சு. ஆனால் சார் என்று அழைக்கிற ஐயான்னு கூப்பிட்டா அவமரியாதையா கருதுகிற ஒரு இனம் எப்படி வளர முடியும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. திரைத்துறையை விட இன்றைக்கு பொதுமக்கள் மனதிலே மந்தி போயிருக்கிற அந்த நாம் தமிழர், நம்முடைய மொழி தமிழ். நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எத்தனை மொழி வேணாலும் படி, ஆனா தமிழ் அல்லவா விழி. விழி இருந்தால் தானே அத்தனை மொழியையும் படிக்க முடியும். தமிழ் என்பது தாய்ப்பால் போல இயல்பாக செரிக்கும். வேறு அத்தனை மொழியும் பாக்கெட் பால் போல அவ்வளவு எளிதாக செரிக்காது. அந்த உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கெட்ட குடும்பம் போல இருக்கிறார்கள். நமக்கு சங்க இலக்கியம் உண்டு, திருக்குறள் உண்டு, எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு சொல்கிறார்கள் உலகத்திலேயே இணையத்திலே ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக புழங்குகிற மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்று சொன்னால் இது ஓலைச்சுவடிக்கும் பொருந்தும். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க போனால் தங்களுடைய மொழி தமிழ் என்பதே ஒரு போலித்தனமான கலாச்சாரத்துக்குள் மூழ்கி போயிருக்கிறோம். எனவே இன்றைக்கு தமிழ் வளர்ச்சியினுடைய சிதைவிற்கும் அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது திரைத்துறை என்பது அது ஒரு கண்ணாடி தான். முகத்தை திருத்தினால் கண்ணாடி சரியாக தன்னை சரிபடுத்திக் கொள்ளும். நீங்கள் உங்கள் ஊர் பெயரை முதலில் தமிழில் சொல்லுங்கள், அடுத்து சினிமாக்காரன் பயந்து கொண்டே தனக்கு தமிழ் பெயர் வைப்பான். எனவே திருந்த வேண்டியது முதலில் இந்த இடம்தான் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு விஜய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் திருந்தினால் திரைத்துறை தானாக திருந்தும். மக்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறார்கள் சொன்னார். உண்மைதான். இன்னைக்கு எப்படி ஒரு அறியாமையில் இன்னைக்கு மனிதன் இருக்காங்கிறதுக்கு வேற ஒரு உதாரணம் தேவையில்ல. ஒரு கவிதை ஒருத்தன் எழுதினான். எடை பார்க்க ஒருவன் எடை எந்திரத்திற்கு போய் நின்றான். எடை வந்தது, அதன் பின்னால் அவனுக்கு அதிர்ஷ்டமும் வந்தது. என்ன அதிர்ஷ்டம்? புதையல் கிடைக்கும் என்று பூரித்து போனான். ஆனால் திரும்பி பார்த்தான், திடுக்கிட்டு போனான். அவன் கலட்டி வைத்த காலணிகளை காணவில்லை. அவ்வளவுதான். என்ன அழகான ஒரு கவிதை பாருங்களேன். அவன் எடை பார்த்து அதிர்ஷ்டம் வந்துருச்சு, புதையல் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு பின்பக்கம் பார்த்துட்டு, ஆனா தான் கலட்டி வைத்த அந்த அடிப்படை தேவையான அந்த காலனியே காணா போச்சு. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு ஒரு பொதுமக்களுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கே ஒழிய தன்னுடைய பண்பாடு தன்னுடைய கலாச்சாரத்தை இன்னைக்கு மறந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு திரைத்துறை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னாரு. ஒரு காலத்தில் இந்த திரைத்துறை எப்படி தமிழை வளர்த்ததுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கே.பி. சுந்தராம்பாள் ஒரு பாட்டை சிவபெருமான பார்த்து பாடிட்டு இருப்பாங்க. சிவபெருமான் முருகன் எல்லாம் நின்றுகிட்டு இருக்கப்ப முருகனை நீ கோச்சிட்டு இப்படி வந்தது தப்பு அப்படின்னு சொல்றப்ப, பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா, முருகனுக்கே தமிழ் ஞான பழம் என்று ஒரு பெயர் சூட்டியது அவை. அப்பையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பார்வைக்கு நெடுந்தொகையாய் சிந்தனை தெளிப்பில் தேன்தமிழ் திருவாசகமாய் கோடை வெயிலில் காய்ந்து கிடக்கும் உள்ளங்களுக்கெல்லாம் ஐப்பசி அடைமலையாய் நல்ல நகைச்சுவை மலையில் நனைய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் மூலமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய
ஸ்டார் விஜய் ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அண்ணமார் 2 பேரும் மிக அற்புதமாக பேசியிருக்காங்க. பேச்சுனா அப்படித்தான் இருக்கணும். கடந்த வாரம் என் நண்பர் நானும் ஒரு மேடையில் பேசிட்டு மதுரையில் இறங்கி போயிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஓடியாந்து வந்து அந்த நண்பருடைய கையை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, பேச்சுன்னா உங்க பேச்சு பேச்சுக்கியா, அற்புதமா பேசுறீங்க, அழகான பேச்சுங்க. அப்படி என்ன பேசுனேன்? இல்லையா, நான் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக இருந்தீங்க, சாக போனவனு உங்க பேச்சை நீ காப்பாத்திருக்கீங்க. அப்படி அற்புதமா நான் என்னையா சொன்னேன்? இல்லையா, உங்க பேச்சை கேட்ட பிறகு நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் சாகணும்னு நினைச்சீங்க. பேச்சு அப்படியே அழகான பேச்சு. ஒண்ணு வேணாம், ஒரு பாட்டு. கட்டு கட்டு கீரை கட்டு, புட்டு புட்டு கொலா புட்டு, கட்டு கட்டு கீரை கட்டு, புட்டு புட்டு கொலா புட்டு, வாடி 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 நாட்டு சரக்கு, வாங்கித்தாரேன் போண்டா உனக்கு. அட பாவியா, இப்படி பாடி போயிருந்தா நான் ஒண்ணு வருத்தப்பட போறல. அதுல ஒரு பெரிய விஷயத்தை வச்சானியா. பல்லு முளைச்சா அட புட்டி பாலு பிள்ளைக்குத்தான், அந்த வகுத்தான் எனக்கு இல்லையடி, எனக்கு அந்த வகையில் நான் யோகக்காரண்டி. என்ன பாட்டு சொல்ற நீ? பல்லு முளைச்சா புட்டிப்பாலு பிள்ளைக்கு, அந்த வகையில் நான் யோகக்காரன் சொன்னா எதை எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வரமுறை தெரிய வேண்டாமா? ஒரு காலத்துல ஒரு நாட்டுப்புற பாட்டுல ஒரு தலைவியை பார்த்து சொன்னேன், மாங்காயோ செவ்வில நீரோ மாதுளம் போதோ தேங்காயோ என்று சொன்ன போது அவள் சொன்னால், மாங்காயும் இல்லை தேங்காயும் இல்லை செவ்வில மாதுளம் போதும் இல்லை, வாழகன் குடிமறந்த பால் மாடா பாவி என்று சொன்னாலே, உணவை அளிக்கின்ற தாய்ப்பால் வலிமை ஊட்டும் என்று சொல்லப்படுகின்ற தாய்மையை உணர்த்துகின்றதை இன்றைக்கு வர்ணனை என்ற பெயரால் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு புரியான், கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. ஒரு பொம்பாப்புல அதை உடனே அவனுக்கு அவன் கேட்கிறான், முக்கு மேல கை வச்சா முறைச்சிடுவேன், உன் கண்ணத்தில கை வச்சா கடிச்சிடுவேன், உன் நெத்தி மேல கை வச்சா மிதிச்சிடுவேன், அந்த இடம் கை வச்சா உடனே அந்த பொம்பளை ஒரு சிரிப்பு அடிச்சு கைய வச்சுக்கிட்டு. என்ன பாட்டியாது? இதான் தமிழ் சமுதாய பண்பாடு. இன்னொருப்பாங்க, அச்சம் அச்சம் இல்லை, பாரதியார் பட வச்சார். அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடும் வீணுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை. இன்னைக்கு நிலைமை தலைவர மாறி போச்சு. ஒரு இளைஞரை பார்த்து என்ன சொன்னாங்க? ஒளிவடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று சொன்ன சூழ்நிலை மாறி அவன் பிறக்கும் போது பயந்து போய் போடுறான். அப்பாவை பார்த்தாலும் பயம், அம்மாவை பார்த்தாலும் பயம், உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம், உங்க அக்காவை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம், பயம் பயம் பயம். என்ன பயம்? வாழ்க்கையில் கோழைத்தனம் உள்ளவர்கள் தமிழ் சமுதாயத்தில் காதலிக்காத வரலாறு இல்லை. ஏனென்று சொன்னால், தாய் தன்னுடைய குழந்தைக்கு கருவினில் வளரும் பொழுது கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழ் அன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை என்றெல்லாம் பாடி வச்சாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரு பார்த்து காதலிச்சான்னு கேட்டோம்னா ஒரு காதலிச்சான். உண்மையிலே என் கூட பல்கலைக்கழகத்தில் ஒரு படிச்சுவேன், ரொம்ப அற்புதமா காதலிச்சான். அந்த பொண்ணு பேர் மாலா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் ராத்திரி என்ன செய்யான்னு சொன்னா, மாலா மாலா மாலானியா. நான் ஒரு கேட்டேன், ஏன்டா அவன் பைத்தியம் முடிச்சுட்டானே? அவன் சொன்னா, ஒருவேளை தூங்கும் போது நான் இறந்து போனேன்னு வச்சுக்க, கடைசியா உச்சரித்து அவருடைய பேரா இருக்கட்டும். உண்மையில எனக்கு ஆச்சரியமா போச்சு. அந்த அளவுக்கு அந்த பெண்ணை மிக அற்புதமாக காதலித்தான். அந்த பெண்ணும் அவனை காதலித்தான். 2 பேரும் காதலிச்சாங்க. 2 பேரும் எனக்கு கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு திண்டுக்கல்ல கல்யாணம் நடந்துச்சு, இவனுக்கு சேனில கல்யாணம் நடந்துச்சு. அதனால வள்ளியை சொல்லி வச்ச அன்னைக்கு, சிலரதன் செவி தலைப்படுவர் மலரின் மெல்லுக்கு காமம் சிலரதன் செவி தலைப்படுவர் சொல்லிட்டு இன்னைக்கு காதல் விஷயமே இன்னைக்கு சினிமா படத்துல கேள்விக்குரியான விஷயமா போச்சு. எவ்வளவு கேவலமா போச்சு. ரம்பான ஒரு தங்கச்சி அம்போன்னு தெரியுது, வேலை எல்லாம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டவுசர் வச்சிருக்கு. ஒரு கருப்பு டவுசர், ஒரு வெள்ளை டவுசர், ஒரு புல் டவுசர், ஒரு பச்சை டவுசர். இவர் என்ன வீட்டுல போய் கணக்கெடுத்தவர் மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றாரு? நல்ல வேலை அழுக்கெடுத்தவர் சொல்லாம விட்டாரு. சித்திரை 1ஆம் தேதி ஒரு அற்புதமான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகிகளை இனிமேல் கதாநாயகர்களை வைத்து சுற்ற விடாமல் அந்த கதாநாயகிகளுக்கு தயவு செய்து 30 ரூபாய் புடவை வாங்கி சுற்றி விடுங்கள். உண்மையிலே இந்த திரைத்துறையினருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு, புது சரக்கு இருக்குது, முறுக்கு இருக்குது, மெட்டு போறன்னு சொல்லி பாட்டல்களே, படத்து பேர் என்ன தெரியுமா? படத்துக்கு பேர் 28. இவ்வளவு நல்லா இருக்கு. தமிழ் கட்டுப்பாடு கிடையாது, ஆனா படத்துக்கு பேர் 28 பேர் வைப்பீங்க.
இன்னும் சொல்ல போனோம் சொன்னா உண்மையிலே திரைப்பட உலகத்தை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன சொன்னா சமுதாயம் மாற வேண்டும், சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய எண்ணங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்பட உணர்வு மாற வேண்டும். சமுதாயம் இன்றைக்கு கெட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழ் திரை உலகம் தான் என்று சொன்னால் மாசற்ற நெஞ்சுக்கு சொந்தக்காரராக இதனை மாற்றி இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு பல் முளைப்பதற்கு முன்பாக மீசை முளைத்து விடுகிறது. அதற்கு காரணம் உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் திரைப்படத்தில் இருக்கிறது. ஆகவே பொதுமக்களால் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, திரைப்பட துறையால் தான் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பது திரைத்துறையா பொதுமக்களா என்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு இப்ப தீர்ப்பு சொல்லணும். பழைய காலத்து தமிழ் திரைப்படங்கள்ல மட்டும் ஆங்கிலம் இல்லாமையா இருந்துச்சு, யோசிக்கணும். அன்னைக்கு பழைய ஒரு பாட்டுல கல்லூரி மாணவர்கள் பாடுற மாதிரி ஒரு படத்துல மாணவன் ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா அதுல பாடுவாங்க, நாயேசு கோஷ்டி பாடம், தங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாலாம், தண்ணி குடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாலாம், ஓ பாயில 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 ஓ பாயில பாயில பாயில, என்னமோ ஒரு மொழி மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு அடுத்த வரிகள்ல என்ன பாடுறாரு தெரியுமா? தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டெழுவோம் மாணவர்கள் சக்தி, தமிழியலும் படிப்போம், நாட்டில் புது வழியை வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம், அங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாலாம். அந்த பாட்டுல கூட தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திரண்டெழுவோம் மாணவர்கள் சக்தி என்று பாடுவதற்கு ஒரு கவிஞனுக்கு அன்னைக்கு திறமை இருந்தது. ஆனா இப்படி எழுதுறதுக்கு ஒரு கவிஞனுக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா அப்படின்ட்டு யாரு திரைத்துறையை சார்ந்தவங்க கேட்கிறாங்க. புதுப்பாட்டுல மட்டும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இது ரெண்டும் எம்புடு பட்டியல் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும். புதுப்பாட்டுல தமிழை உச்சரிச்சு பாடுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லையா. உண்மையிலே எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு தடவை ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், உண்மையிலே என்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழை உச்சரித்து பாடுவதில் நான் முழுமையாக கவனம் செலுத்தாமல் பாடல்களை பாடுவதே இல்லை என்று வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட எஸ்பிபி கூட அப்படி சொல்றாரு. இன்னைக்கு அந்த உணர்வு பொதுமக்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு யாரு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சபாநாயகர் தான் பத்திரிகையில எழுதுறாங்களே ஒழிய சட்டப்பேரவை தலைவர் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கும் வரமாட்டேங்குத. திரைத்துறையை ஏயா குற்றம் சொல்றீங்க? திரைத்துறையில ஏதாவது ஒரு படத்து பேரை எழுதுவாங்க, ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு வரும், அதை எழுதிக்க வச்சுக்கலாம், விட்டுருங்க. ஆனா அதுக்குன்னு பிஎஃப்னு ஒரு படம் எடுக்கக்கூடாது. உண்மையிலே ஆங்கிலத்துல பெயர் வைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஆனால் இது மாதிரி ஆபாசமான பெயர்கள், தமிழனுடைய கலாச்சாரத்துக்கு புறம்பான பெயர்கள் வைக்கக்கூடாதுங்கிறதா எங்களுடைய தமிழர்களுடைய கோரிக்கை என்பதை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நான் மக்களுக்கு உண்மையிலே தெரிவிச்சுக்கிறேன். திரைத்துறையில இல்லாத குற்றம், இருக்கிற குற்றம் வேற எந்த துறையிலும் இல்லாமையா இருக்கு? இன்னைக்கு வருவாய்த்துறையில இல்லையா? வருவாய்த்துறையில ஒரு வட்டாட்சியர் வருகிறார் அப்படின்னு எங்கேயாவது போய் சொல்லி பாருங்க. வட்டாட்சியர் வாராரு, அப்படியா? எதுக்கு வாராருங்க? மண்ணள்ளி போடுறதுக்கா அப்படின்னு கேக்குறான். டே வட்டாட்சியர் தான், அவர் எதுக்கு வாராரு? அந்த ஆள் அங்க வரக்கூடாது, எதுக்கு தேவையில்லாம அங்க வாரான் அப்படிங்கிறான். தாசில்தாரா, அப்படியா? சொல்லவே இல்ல அப்படிங்கிறான். வட்டாட்சியர்னு தமிழ்ல சொன்னா அந்த ஆளை மதிக்க மாட்டேங்கிறான். தாசில்தார் அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க. டே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அப்படியா? அந்த ஆள் வருவார் தான் ரொம்ப நாளா காத்திருந்தான். வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு கேட்டா அம்மா குத்துறதுக்கு வராரான்னு கேட்கிறான். வருவாய் ஆய்வாளர்னா அம்மா குத்துறவரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னா பெரிய அதிகாரி. வருவாய்த்துறையில இல்லையா அந்த குறைபாடு? உண்மையிலே தமிழ் அந்த இடத்துலதான் வளரணுமே ஒழிய வெறும் திரைப்படத்துக்கு ஒரு பேரை மாத்துறதுனாலயோ ஒரு பாட்டை மாத்தி எழுதுறதுனாலயோ தமிழ் வளரப்போவது இல்லை. அந்த துறையில நீ மாத்த வேணாமா? சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கமே ஒழிய காவல்துறை துணை ஆய்வாளர் அப்படின்னா அந்த ஆளையெல்லாம் வெட்டணும்டா, எதுக்கு இங்க வாராங்கிறான். சப் இன்ஸ்பெக்டர் பயப்படுறான். கல்வித்துறையில இல்லையா? கல்வித்துறையில என்ன? ஆம்பளைகளுக்கு பேரு வாத்தியாரு, பெண்களுக்கு பேரு டீச்சர். இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா டீச்சர் வேலை பாக்குறாங்க, எங்க அப்பா வாத்தியார் வேலை பாக்குறாரு. ஒருத்தன் மாத்தி சொல்லிட்டான், எங்க அப்பா டீச்சர் வேலை பாக்குறாரு. என்னது உங்க அப்பா டீச்சர் வேலை பாக்குறாரா? நான் உங்க அப்பாவை ஆம்பளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். இன்னைக்கு டீச்சர்னா பொம்பளை, வாத்தியார்னா ஆம்பளை. இதை எவையா உருவாக்குனது? ஆசிரியர்னு ஒரு அழகான ஒரு தமிழ் சொல் இல்லையா? அதை ஏன் உன்னையால காப்பாற்ற முடியல? இன்னைக்கு என்ன காரணம்? திரைத்துறையில இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதியா? சொல்லிக் கொடுத்து பார்த்தான், கேட்கல.
கனக விஜயனின் முடித்தலை நெரித்து கல்லிடை வைத்தான் சேரமகன். இமய வரம்பினில் மீன்கொடி ஏந்தி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடான்னு சொன்னது சினிமா பாட்டு இல்லையா? இன்று ஒரு புது கவிஞன் ஒரு அழகான பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறான். அவர்களும் அழகான தமிழை பாடல்களால் சொல்லவில்லையா? என்ன அழகான ஒரு பாடல். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், செவ்வந்தி பூவின் நீளம் பார்த்தேன், கடிகாரத்தின் சக்கரம் பார்த்தேன், இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன் ஒற்றை நாணயம் என்று ஒரு அழகான புதுக்கவிஞன் யுகபாரதி என்ற இளைஞன் ஒரு அழகான தமிழ் பாடலை இன்றைய திரையுலகிற்கு தரவில்லையா? உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா என்ற பாடலை கபிலன் என்ற ஒரு அருமையான கவிஞன் இன்று தந்திருக்கின்றானே. இந்த பாடலெல்லாம் இன்று தமிழ் திரையுலகிலே அழகான பாடல்களை, இன்றும் தமிழை வளர்க்கின்ற பாடல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தமிழனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு பணப்பையை ஒரு சிறு குழந்தையிடம் கொடுத்த போது அந்த குழந்தை அதில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு வெறும் பணப்பையை வைத்து விளையாடுவதைப் போல பணத்தை தொலைத்துவிட்டு வெறும் பணப்பையை கையிலே வைத்து இன்று தமிழன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். நெய்யை தொலைத்துவிட்டு கிண்ணத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். சாற்றை தொலைத்துவிட்டு வெறும் தக்கையை மூட்டை கட்டி கொண்டிருக்கிறான். கிளியை தொலைத்துவிட்டு வெறும் கூண்டை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட தமிழன் அறியாமையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் மொழி வளர்ச்சி தடைபட்டு போயிருக்கிறதே ஒழிய, திரைத்துறை என்பது மற்ற துறைகளைப் போல அதுவும் ஒரு துறைதான். ஆனால் அது தமிழை வளர்ப்பதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தது. ஆனால் பொதுமக்கள் தான் அதை பற்றிய கவனத்தை தன் மேல் செலுத்தாமல் தமிழ் மொழியின் மீது பற்றும் பாசமும் இல்லாமல் இருந்ததற்கு காரணம் திரைத்துறையை விட பொதுமக்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.